திமுகல இருந்து போனதுதான் அதிமுக தவிர அதிமுகல இருந்து திமுக வரல. அது பிரிஞ்சு அதிமுக அது எங்க புள்ளடா, அது எங்க குழந்தை. என்ன நடக்குது, என்னெல்லாம் நடக்குது, இந்த மாப்பிள்ள சார் எங்க போறாரு, எந்த திகாருக்கு போறாரா, இல்ல இங்க இருக்க புழலுக்கு போறாரா, இல்ல வேலூருக்கு போறாரா, கோட்டைக்கு போவாரு, சென்சார்ஸ் கோட்டைக்கு போவாரு. எதுக்கு போவாரு? அந்த இப்ப எங்க இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா? இப்பதான் நாம் தமிழருக்கு போயிட்டாங்களே, அங்க இருந்த தொண்டமுறம் அங்க போயிட்டான். நாம் தமிழருக்கு போயிட்டாங்களா? நாம் தமிழர் போயிட்டா. நாம் தமிழர்ல இருந்த தொண்டமுறம் விஜய் கிட்ட போயிட்டான். விஜய் கிட்ட போனதுக்கு ஆதாரம் அவருடைய குழந்தைகள் நாங்க, அவரை நாங்க பேசுவோம், பேசலாம். குடும்பத்துக்குள்ள நாங்க பேசிக்குவோம். இது ஒரு வினோதமான குடும்பமா இருக்கு. ஆமா, எங்க குடும்பம் வினோதமான குடும்பம் தான்ப்பா. கேள்விப்பட்டேன் ரேடியோ நியூஸ்ல. 17-18 வயசுலயே அவ்வளோ. ஆமா, இதுவா அவ்வளவு பிடிப்புப்பா உனக்கு. நீ என்ன நினைக்கிற? அந்த காலத்துல நாங்கெல்லாம் அண்ணா எங்கிட்ட உயிரை கட்டா அப்படி கழுத்து அழிச்சு கழிச்சு அந்த அளவுக்கு அண்ணாமல எங்களுக்கு பற்றுதல். இந்த நாட்டுல புடுங்கின நீ இங்க பாரு. நான் என்ன கேக்குறேன், இந்த நாட்டுடைய பிரச்சனை நீ எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க ஆட்சி அமைக்கல, நீ கேள்வி கேட்கறதுக்கு. ஆமா சார், நீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் வெங்காயம் போல உரிக்க வைக்க ஒண்ணுமே இல்ல, ஆனால் நாங்க போடுறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலியமாக அப்படி புரிஞ்சுக்கலாமே நீங்க அது தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் அர்த்தம் எடுத்தோம்னு வச்சுக்கோ, அவர் வெளியிலேயே இருக்க முடியாது. வாழ்நாள் பூரா சிறையில தான். திமுக பேச்சாளர் சொல்றீங்களா? திமுக பேச்சாளர். ஆமா, அப்ப இருக்கலாம். யாராவது வீட்டுல இருக்க நாய் போய் படிச்சுட்டு வரும் போல இருக்கு காலேஜுக்கு. எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா இங்க காலேஜ் கூட நாய்க்கெல்லாம் காலேஜ் திறந்துருப்பாங்க. அதை வச்சு கூட சொல்லிருக்கலாம்ப்பா. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய வெற்றி தமிழன் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். திரு காமாட்சி ஐயா, சீமான் அவர்கள் வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியா இருக்கக்கூடிய அம்மையார் கனிமொழி அவர்களை ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்காரு. நீங்க அம்மையார் கனிமொழி அவர்களே ஒரு விமர்சனத்தை முன் வைத்திருக்காரு. இவர் கூலிக்காக வேலை செய்யக்கூடியவர் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. யாரு கூலிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள்? நீங்க எப்படி 2 வாட்டி எப்படி தூத்துக்குடியில நின்னீங்க? நீங்க நாடாரா? எப்படி ஒரு உங்களுடைய தகப்பனார் கலைஞரோட புதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், அழகிரி அவர்கள், முகாமுத்து இவர்கள் எல்லாம் நாடார்களா? எப்படி 2 சாதி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. முதற்கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது வேற யாராவது இந்த விஷயத்த இந்த கருத்தை முன் வச்சிருந்தா பரவாயில்லை. இவர் யாரு? இவரு நாடார் கிறிஸ்டின், சரியா? இவருடைய துணைவியார் யாரு? ஒன்னும் தெலுங்காரம்மா, அவங்க மாமியார். மாமனாரு தேவரு, தேவருக்கும் தெலுங்காரம்மாவுக்கும் பிறந்த துணைவியாரு. அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு நாடாரு. சோ இவருடைய புள்ள நாளைக்கு யாரு சொல்லுங்க சார்? இப்ப அதை ஒரு பக்கம் அப்படியே வைங்க. தாய்மொழியா தந்தை மொழியா? நம்ம நாட்டுல பரவலா பேசப்படுறது தாய்மொழின்னு தானே பேசுறோம். தாய்மொழின்னா அவங்க தாய் யாரு? நாடாரம்மா. அதனால அவர் நாடாரு தான் அந்த அம்மா. அதுல என்ன சந்தேகம்? யார வேணாலும் இருக்கலாம், அப்பா யார வேணாலும் இருக்கலாம். ஆனால் தாய் எதுவோ அதுதான். தாயுடைய வயிற்று பெத்தெடுத்த குழந்தை எது, அந்த தாய் தான் அந்த குழந்தைய பெத்தெடுத்தா. அவ என்ன ஜாதியோ அந்த ஜாதி தான் அவன். புரிஞ்சுக்கோங்க. நாடாருன்னு பார்த்து அந்த தொகுதியில போய் நிக்கிறவங்க அப்ப பெரியாரோட கொள்கை ஜாதி மறுப்பு ஏத்துக்கிறாங்களா? சார், நாங்க ஜாதிங்க பாருங்க, நான் தான் படிச்சு சொல்றேனே, எல்லாருக்கும் அறிவுங்கிறதே இல்லாம போகுது. தேர்தலா தான் பார்க்கணுமே தவிர
இப்ப நீங்க வந்து தேர்தல்ல யார நிப்பாட்டினா வெற்றி பெற இயலுமோ அவங்களத்தான் நிப்பாட்ட முடியுமே தவிர நாங்க ஜாதி பாக்குறோங்கிறது வந்து பெரம்பலூர்ல இருந்து நீலகிரிக்கு அது கேக்குறாரு அண்ணன் இங்க சீமான். பாருங்க இங்க பாருங்க, பொது தொகுதியில் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. பொது தொகுதிக்கு எங்களுக்கு ஆள் இருக்கு. அதே அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எந்த பெரியாரையும் முன்னிலைப்படுத்தல, திராவிட மாடல்னு சொல்லல, தலித் எழில்மலையை திருச்சிங்கிற பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்கச்சா அதே அண்ணன் சீமான் சொல்றாரு. இங்க பாரியா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. தலித் ஏழுமலை எங்க இருந்தாரு? அவர் எனக்கு பர்சனலா தெரியும், அவர் ஒய்ஃபு தெரியும். அது சரியா? அவரு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து தான் அவர் அமைச்சரானாரு. புரியா சொல்ற கேள்வியா? ஆமா, நான் இப்ப என்ன அவருக்கு என்ன தெரியும்? நீ வந்து அவரு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாரு. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி அவர் வந்து துணை அமைச்சரா மருத்துவத்துறையினுடைய ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு, இணை அமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அடுத்த தேர்தல் வரும்போது அவருக்கு இங்க வந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் டைம் சரியில்லாம போச்சு. ஜெயலலிதா அதிமுக வந்தாரு. இதை நான் போய் அவருக்கு பரப்புரை பண்ணேன். 2001 ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் ஆட்சிக்கு அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது இவர் வந்து அங்க இருந்திருந்தாரு, இதுல லாட்ஜில் தங்கி இருந்தாரு. அவரு என்னை பார்க்கணும்னு சொல்லி நானு அவர் துணைவியாரெல்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு எப்படி திருச்சியில நம்ம பரப்புரை பண்றதுங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசி அப்ப போனோம். அது வந்து பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதா அம்மா வந்து அன்றைக்கு எம்ஜிஆருடைய வாரிசாக அது வந்ததுனால எம்ஜிஆர் கிட்ட இருந்த கட்டுக்கோப்பான அந்த கட்சியுடைய அமைப்பு அப்படியே ஜெயலலிதா கண்ட்ரோலுக்கு வந்தது. அன்றைக்கு யாரை சுப்பனையோ குப்பனையோ நிப்பாட்டினா கூட ஜெயிச்ச காலம் அது, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சுப்பனும் குப்பனும் தான் அமைச்சர் பொறுப்புக்கு வந்தான். பரம்பரையான அரசியல் இருந்தவன் யாரும் அன்றைக்கு அரசியல் திமுகவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக பணபலம் முடியவர்கள் நிக்க வச்சாதான் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அந்த வர முடியாது. சுப்பனும் ரொம்ப ரேரா தான். அப்போ திமுக யாருக்கான கட்சின்னு சொல்லி இப்ப நீங்களே இல்ல, இப்ப நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. திமுகல இருந்து போனதுதான் அதிமுக தவிர அதிமுகல இருந்து திமுக வரல. அந்த பிரிஞ்ச அதிமுக அது எங்க புள்ளடா, அது எங்க குழந்தை. அதிமுகங்கிறது நாங்க போட்ட குட்டி, அது புரிஞ்சுக்கோ. அதனால எப்பயுமே தாய் 10 அடி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு கிளம்பி. அப்போ அதிமுக செஞ்ச செயல்களுக்கெல்லாம் நீங்களும் கிளைம் பண்ணிக்கிறீங்க. இதுல என்ன இருக்கு? நான் வரலாறுல பல விஷயங்கள் நாங்க திராவிடம் தான், நாங்களும் திராவிடியன் தான். அவங்க கட்சி பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு வழி மேல போய் அவங்க அண்ணாவுடைய பணத்தையே கொடியில வச்சுக்கிட்டு இருக்காங்க, சரியா? ஆகையினால இது வந்து இன்றைக்கு வந்து வேணா அது ஏதாச்சும் சீரழிஞ்சு சின்ன கழுத மேல ஏறி இருக்கலாமே தவிர, ஆனால் ஒரிஜினல் வந்து அது என்னைக்குனாலும் அது படம் எடுக்கும், புரிஞ்சுக்கோ. யாராவது இன்றைக்கு இருக்க எடப்பாடி மாறினார்னா நாளைக்கு அதுவும் படம் எடுத்து கொத்த வரலாம், சரியா? அதனால பொறுத்து இருந்து பாரு அரசியல் என்ன நடக்குது. 2026 தேர்தல்ல என்ன நடக்குது, என்னெல்லாம் நடக்குது. இந்த மாப்பிள்ள சார் எங்க போறாரு, எந்த திகாருக்கு போறாரா, இல்ல இங்க இருக்க புழலுக்கு போறாரா, இல்ல வேலூர் போறாரா, கோட்டைக்கு போவார் சார். சென்சார்ஸ் கோட்டைக்கு போவாரு. எதுக்கு போவாரு? நம்ம கையெழுத்திட கோப்புகளுக்கு கோப்புல கையெழுத்து போறாரா? சொல்லியிருந்தீங்க தலித் எழில்மலையை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல்ல மத்திய அமைச்சர் ஆக்கியது என்று. அப்ப இதுவும் நீங்க வந்து பாருங்க, சமூக நீதினு சொல்லக்கூடிய திமுக 49 துவக்கப்பட்டு 57 முதல்ல தேர்தல் அரசியலுக்கு வருது. இவ்வளவு பாரம்பரியம் மிக்க கட்சியில வந்து நம்ம முதல்ல தலித்தை எப்போ வந்து நம்ம வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஆக்குறோம்? 1999 தானே ஆக்குறோம் ஆராசா அவர்களை. அதுக்கு முன்னாடியே 98லயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலித் எழில்மலை அவர்களை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிடுச்சு. அப்போ 80களில் துவங்கின பாட்டாளி மக்கள் கட்சி அது சமூக நீதியை வந்து நம்ம முன்னிலைப்படுத்துறத பாக்குறோம். இத்தனை ஆண்டுகாலம் பெரியார் வழி வந்த, அண்ணா வழி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியை விட பின்தங்கி 99 தான் நம்ம கொண்டே வர்றோம். மத்திய அமைச்சர் தலித் முதலமைச்சர் பிரச்சனை ஒரு பண்ண, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு நாங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஜெயிச்ச பின்னாடி தான் நாங்க அங்க மத்திய அமைச்சரவையில அங்க வைக்கிறோம். நாங்க மத்திய அமைச்சரவையில் அங்கம் வைக்கும் போது தலித்துக்கள் யார் எங்கள்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தாங்களோ அவங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டு அப்ப வந்தாரு இப்ப வந்தாரு, எப்ப வந்தா என்ன? அவரு 2 முறை வந்து கேபினெட் மினிஸ்டர்
2 முறை கேபினட் மினிஸ்டர் ராஜா, புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு ஆளு. அதுல இந்த கேபினட் மினிஸ்டர் எங்க கூட்டணி கட்சியில ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுக்கறது பெரிய விஷயங்க. என்ன பேசுறீங்க? உங்க கட்சி தானே? இல்ல காங்கிரஸ் வந்து கொடுத்ததான் இவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கியதான். ஏங்க அது இங்க பாருங்க, நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா சார்? சார் ஆதரவு கொடுத்தாலும் உங்களுடைய ஆதரவு தானே நிக்குது அந்த கவர்மெண்ட். நிக்குதுனாலும் நான் எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி தான். ராஜா வந்து ஒரு கம்யூனிட்டி. இத மாதிரி எத்தனை கம்யூனிட்டி இருக்காங்க? அத்தனை கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்க இயலுமா? அத்தனை சீட்டு கொடுத்தாக்க எத்தனையோ கம்யூனிட்டி. நம்ம என்ன சொல்றோம், 99 தான் நீங்க கொண்டு வரீங்க. அதுக்கு முன்னாடியே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முன்மாதிரியா கொண்டு வந்து நம்ம சொல்றோம். இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவங்க எல்லாத்துக்குமான ஆட்கள்னு சொல்லி பன்னீரையும் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த இன மக்கள், பட்டியல் இன மக்களையும் அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. பட்டியல் இன மக்களை சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம நாயுடு நாயக்கர்கள் எல்லாம் கூட அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணாரு. அந்த அரசியல் எடுபடாம போயிடுச்சு. அது மொத்தமா மாப்பிள்ள வந்து இப்ப அதையும் உடைச்சு விட்டாரு. என்ன உடைச்சு விட்டாரு? அந்த இப்ப எங்க இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா? இப்பதான் நாம் தமிழருக்கு போயிட்டாங்களே. அங்க இருந்த தொண்டபுரம் அங்க போயிட்டான். நாம் தமிழருக்கு போயிட்டாங்களா? நாம் தமிழர் போயிட்டா. நாம் தமிழர்ல இருந்த தொண்டபுரம் விஜய் கிட்ட போயிட்டான். கட்சியினர் வந்து ஷிஃப்ட் ஆகி அப்படி. ஆமா அப்படிதான். அத புயல் மாதிரி இங்க புயல் அடிச்சுச்சு, அங்க போய் மயம் கொண்டுச்சு, அங்க புயல் அடிச்சுச்சு, அங்க ஊட்டி மயம் கொண்டுச்சு. இல்ல திரு சீமான் அவர்கள் இதன் மூலியமா ஜாதி அரசியல் வந்து பேசுறாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. சமூக நீதி பேதி நாங்க தான் காலங்காலமா பண்றோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வியில அமைஞ்சிருக்கு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சது எப்போ? திமுகவுக்கு பிறகு. அவங்க முதல்ல சமூக நீதிக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க? வன்னியர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரும்பான்மையா உள்ள கட்சியில கூட தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள் அமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. நீங்க என்னடா பண்ணலன்னு கேக்குறீங்க. அதான் சீமானன் கேட்கிறாரு. பெரியார் 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 ஓம் ஓம் ஓம்ன்ற மாதிரி நமச்சிவாயன்ற மாதிரி இதே பேசிட்டு இருக்கிறீங்களே. நீங்க எல்லாம் பண்ணிட்டு நீங்க எதுவுமே பண்ணலையே. கனிமொழி வந்து கூலிக்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்றதுனால நீ எதுக்கு அந்த தொகுதியில், தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதி இருக்கிறப்ப அந்த தொகுதியை தேடி போய் ஏன் நிக்கிற? அப்ப நீ ஜாதி ஆளு பார்த்து தானே நிக்கிற. இல்ல இப்ப ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டா அது எனக்கு தீட்டு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களே பேசினாரு. ஆனால் விக்கிரவாண்டியிலே நம்ம வந்து எப்படி நம்ம கேண்டிடேட் நிப்பாட்டணும்ங்கிறது. ஈரோட்ல யாரு கேண்டிடேட்? முதலியார் தானே கேண்டிடேட். நான் என்ன சொல்றேன் இல்ல இப்ப வந்து ஒரு தொகுதியிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் 2-3 சமுதாயம் இருந்தா ஏதாவது ஒரு ஆள் தான் நிப்பாட்ட முடியும். திமுக போல ஆர் ராசாவை மாத்தி நிப்பாட்டு ஒரு பிரபலமான ஆளு, தெரிஞ்ச ஆளு, அந்த மாதிரி மாத்தி நிப்பாட்டுற அந்த வேலை எல்லாம் பார்க்கல. எங்கேயோ சிறுபான்மையினர், முடிவெற்ற சமுதாயம், மருத்துவர் சமுதாயம், செருப்பு தைக்கிறவங்க எல்லாரையும் பிரதிநிதித்துவம் கொடுத்து நாம் தமிழர் நிப்பாட்டி இருக்கு. இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் 2-3 சமுதாயம் பெருசா இருக்கலாம், அதுல ஒரு ஆள் நிப்பாட்டிருக்காங்க, கட்சிக்காரன் தான் நிப்பாட்டிருக்காங்க. வேற எங்கேயும் இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணல. அதனால இந்த கனிமொழி அம்மாவை கேள்வி கேட்டதுக்கான காரணம் வந்து பெரிய அறிவாளி போல பேசுறீங்களே, நீங்க என்ன கிழிச்சீங்க? பெரியார் போர்வையில ஒளிஞ்சிக்கிட்டு இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, பெரியார் சம்பந்தமா பேசணும் அப்படின்னா எதுக்கு அவரை நம்ம வம்புலாளிகள்? அவர் ஏன் அவரை கிளறணும்னா, எல்லாத்துக்குமே காட்ஃபாதர் நீங்க அவர் தான் இருப்ப. அப்ப அவர் பேசுறதை மட்டும் தான் சொல்றோம். பெரியார் தனி மனித ரீதியா அவர் மனைவி, அவங்க அம்மா அந்த மாதிரி பேசணும்னா பெரியாரை கொச்சையா பேசணும்னு அர்த்தம். அவரோட பேசுனதை மட்டும் சொல்றப்ப நீ தர இறங்கி சீப்பா பொம்பளை, பக்கத்து வீடு, எதிர் வீடு, கேமரா தூக்குனவன், தண்ணியை தூக்குனவன், இந்த அளவுக்கு திராவிட கேவலமா இருக்கிறதுக்கான அடையாளம் இது. அது கனிமொழிக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க சமூக நீதி திரு திமுக முன்னோடியாகவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிலைநாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே பாட்டாளி மக்கள் கட்சி தலித் விரோத செயல்களில் ஈடுபடும் பொழுதோ, பல வரலாற்று பிழைகள் நடந்த போதோ அண்ணன் சீமான் அவர்கள் கண்டித்தது உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வைக்கப்படுது. இப்ப உதாரணம் மக்கள் கட்சின்னு வெளிப்படையா செய்யல இல்ல சார். இப்ப தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை வந்து கட்டமைச்சார். இது பற்றி அண்ணன் சீமானோட பார்வை என்ன? யார் கட்டமைச்சது? இப்ப டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள். இல்ல அது எதிர்ப்பு தெரிவிச்சுதாங்க இருக்கிறோம். இப்ப வந்து பாட்டாளி மக்கள் எந்த பத்திரிகையில வந்திருக்கு, எந்த டிவி மீடியால வந்து இல்ல பாட்டாளி மக்கள் கட்சின்னு வெளிப்படையா போய் அவங்க இன்னொரு ஜாதி அடிக்கிறதுல ஜாதி பேரை சொல்லி அடிக்கிறது, இவன் அதிகமா அந்த கட்சியில இருக்கிறான் அப்படின்றதுனாலதான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதோட அட்டாச் ஆகுது. வன்னியர் சமுதாயத்தோட அட்டாச் ஆகி வருது. சாதிய கலவரங்கள் தடுக்கப்பட வேண்டியது, அது பண்ண வேண்டியது. அந்த இளவரசன் கொலை வழக்கா இருக்கட்டும், இல்ல வேற எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அது இப்போ அந்தந்த ஊர்லயே போய், தர்மபுரியிலேயே போய், இல்ல இந்த அதிக ஆதிக்குடி பறையர்குடி இருக்கிற ஊர்கள்லயே போய் சீமானந்தன் தவிர வேற யாரும் பேசுறது கிடையாது. ஜாதியை கடந்து நாம் தமிழரா இணைவோம்னு பேசுறது கிடையாது. ஓகே, திரு காமாட்சி ஐயா,
அவர் இன்னொன்னு சொல்றாரு, யார் வந்து கோழி அப்படின்னா மிகப்பெரிய கோழி உங்களுடைய அப்பா கருணாநிதி அவர்களும் உங்களுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா பெருந்தகையும் தான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா உங்க பெருந்தலைவர்களை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்ல எதுக்கு சொன்னாருன்னா, ஏன்னா அவர்கள் தான் அந்த 1949 முதல் 67 வரை இடைப்பட்ட காலங்கள்ல அவங்க பேசுனதுலாம் இப்ப நான் பேச முடியாது, நான் வந்து சொன்னதுதான் சுட்டி காட்டுறேன், அதுக்கே நீங்க இவ்வளவு கோவப்பட்டு கொதிச்சு எழுதுறீங்க, அவங்க பேசுனதெல்லாம் இப்ப நாங்க சொன்னோம்னா அவ்வளவுதான், இந்த காலகட்டத்துக்கு வந்து பேசவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க தம்பி? தந்தைங்கிறது யாரு? எங்களுக்கு ஈவேரா தான் நாங்க தந்தைன்னு வச்சிருக்கோம். அவருடைய குழந்தைகள் நாங்க. அவரை நாங்க பேசுவோம். பேசலாம். குடும்பத்துக்குள்ள நாங்க பேசிக்குவோம். இது ஒரு வினோதமான குடும்பமா இருக்கு. ஆமா, எங்க வினோதமான குடும்பம் தான்ப்பா. அடிச்சுக்குவோம், பேசிக்குவோம். சும்மா இருங்க சார். என்னவோ நீங்க எங்க குடும்பத்துல நாங்க 1000 பேசுவோம்ப்பா. நாங்க இங்க பாரு, தண்ணிய பரம்பால் அடிச்சு பிரிக்க இயலாது. அது மாதிரி தந்தை பெரியாரு 49ல நாங்க பேசினோம், திட்டுனோம், வந்தோம், ஓட்டு அரசியல் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எங்க ஓட்டு அரசியல் ஆரம்பிச்சு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தான் வந்தாரே தவிர தலைவரா அண்ணா வரல. அண்ணா தலைவரா யாருன்னா தலைவர் அவர் தான், தலைமை தாங்க வருவாருன்னு சொல்லிட்டு தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எப்ப 72க்கு அப்புறம் தான் வந்து அண்ணா மறைவுக்கு அப்புறம் 69ல அண்ணா மறைவுக்கு அப்புறம் தான் வந்து நாவலருக்கு பொறுப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக அப்ப இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து சரி நாவலருக்கு பொதுச் செயலாளர் கொடுங்க, நீங்க தலைவரா இருந்துங்க, நீங்க ஆட்சி பொறுப்புல இருங்கன்னு சொல்லி அவர் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு. ஆகையினால இதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் கூட இருந்தவங்கப்பா அந்த நேரங்கள்ல. நீங்க ஒரு இளைஞரா இருந்திருப்பீங்க, டீனேஜரா இருந்திருப்பீங்க. டீனேஜ் தான்ப்பா. டீனேஜ்னா அதுக்காக நான் ரொம்ப டீனேஜ் எல்லாம் இல்ல, அந்த டீனேஜர்லாம் இல்ல. அப்ப அதனால எனக்கு நான் வந்து எம்ஜிஆர் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது நான் குற்றாலத்துல இருந்து அங்க இருந்து டவக்குன்னு கார் எடுத்துட்டு டவக்குன்னு இங்க வந்துட்டேன். நான் மறுநாள் அங்க 6 மணிக்கு கேள்விப்பட்டேன் ரேடியோ நியூஸ்ல. 17-18 வயசுலயே அவ்வளோ. ஆமா, இதுவா அவ்வளவு பிடிப்புப்பா உனக்கு. நீ என்ன நினைக்கிற? அந்த காலத்துல நாங்கெல்லாம் அண்ணான்னா எங்கள்கிட்ட உயிரை கேட்டாருன்னா அப்படி கழுத்தை அரைச்சு கழிச்சு போதும். அந்த அளவுக்கு அண்ணா பேர்ல எங்களுக்கு பற்றுதல். புரிஞ்சுக்கோ, அண்ணா மேல பற்றுதல் தவறு இல்லை. அண்ணா மேல பற்றுதல்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு, வரலாற்றுகளோட திருப்பி பேசி ஒரு அவதூறா பேசியிருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் நம்முடைய பேரங்க அண்ணா பெருந்தகையும். ஆனா உங்களுக்கு கோவமே வரலையா? யார் சொன்ன கோவம் வரல? சரித்திரம் தெரியாம ஒரு சரித்திர பிழைய பண்ணக்கூடிய ஒரு அயோக்கியனை பத்தி என்ன பேசுறது? பெரியாருக்கு கோவம் வருது, திரு சீமான் அவர்கள் அவதூறு சொல்லிட்டாருன்னு சொல்லி வீடு முற்றுகை போறீங்க. அண்ணாமலை பெரியாரையும் இங்க பாருங்க, முதல்ல ஆதாரம் தரேன்னு சொன்னது திரு அண்ணாமலை அவர்கள். அதுக்கு உங்களுக்கு கோவம் வரல. ரெண்டாவது இந்த அண்ணா பெருந்தகை மீது இப்படி ஒரு அவதூறான ஒரு கருத்தை சொல்லிருக்காரு. அதுக்கு ஏன் வந்து நீங்க வந்து இன்ன வரைக்கும் ஒரு ரியாக்டே பண்ணல திமுக? நான் யார் சொன்னா திமுக? சொல்லுங்க, என்ன ரியாக்ட் பண்ணி சொல்லுங்க. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அண்ணா திமுக நாங்க எப்பயுமே வந்து கடந்து போகத்தான் நினைப்போமே தவிர அதை காயப்படுத்த முட்டாள்தனமா ஒருத்தன் பேசுறாங்கிறதுக்காக அந்த முட்டாளுக்கு நாங்க வந்து பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது கண்டிப்பா மக்கள் பாடம் புகட்டுவாங்க. எவ்வளவு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது இதெல்லாம் வந்து இந்த அளவுகோல் நல்ல அளவுகோல் வைக்கிறீங்க. இந்த அளவுகோல எல்லாருக்கும் வச்சா பரவாயில்லை. ஆனா அது அண்ணன் சீமான் வீட்டுக்கு மட்டும் முற்றுகையெல்லாம் எடுக்க போறாங்க. பாரு, சீமான் அவர்கள் வந்து பேசக்கூடிய சொற்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கண்ணியமா பேசுறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, பேரறிஞர் அண்ணாவும் சரி, அதே மாதிரி எங்களுடைய தந்தையும் சரி, அவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்த தலைவர்களை பற்றி நாங்கள் பெருமையாக பேசுவது எங்களுடைய தலைவரை. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. எங்க தலைவரை நாங்க பெருமையா பேசுறோம். அதை நீங்க ஏன் எங்களை சிறுமைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, எங்க அரசு பணத்துல வந்து நீங்க பெரியாருக்கு வந்து ஊருக்கு பரவலா நீங்க அவர்களுக்கு வந்து சிலை வச்சிருக்கீங்க.
அதுதான். நீங்க திணிக்கிறீங்க, எங்க மேல திணிக்கிறீங்க. எங்க அரசுடாது, எங்க ஆட்சி, அது எங்க மக்களுடைய வரி பணம். உங்க மக்கள்னா நீ யாரு ஓட்டு போட்டியா? ஆமா, இந்த பிரஜை, இங்க பாரு, இந்த நாட்டினுடைய பிரஜை, நீ இந்த நாட்டுல புடுங்கின, நீ இங்க பாரு, நான் என்ன கேக்குறேன், இந்த நாட்டுடைய பிரச்சனை, நீ எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க ஆட்சி அமைக்கல, நீ கேள்வி கேட்கறதுக்கு. எங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, வாக்களிச்ச மக்களுக்காக தான் நாங்க ஆட்சி பண்றோம். அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அந்த மக்களுக்கு நாங்க சேவை செய்யறோம், அந்த மக்களுக்காக கேட்டுக்கிட்டதுக்கு தான் நாங்க ஏதோ செய்யறோம். ஆக நீ நாளைக்கு ஆட்சிக்கு வா, அன்னைக்கு பாப்போம். பிஜேபி கோட்சேக்கு செலவு வச்சு கும்பிடுறாங்க. வாட் இஸ் யுவர் ஒபினியன் ரிகார்டிங் ஓவர் திஸ்? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொல்லுங்க. அது தப்பு, அதேதான் தப்புன்னு தான் நான் தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி சொல்ல முடியும்? பெரும்பான்மை பெற்று மிகப்பெரிய 282 சீட்டு, ரெண்டாவது 303 சீட்டு பெரும்பான்மையோட அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் போட்டுட்டாங்க ஓட்டு, அவங்க வைப்பாங்க பரவலா சிலைய. என்ன புடுங்க முடிஞ்சு? யாரு என்ன புடுங்கலையே, நீங்களும் வச்சிருக்கீங்க. நீங்க இங்க பாரு, இப்ப கோட்சைக்கு செலவு வச்சதை நாங்க என்ன பண்ண முடிஞ்சு? இத பேச முடிஞ்சு. அதுவும் பேசணும், நாகரிகமா தான் பேசணும், அநாகரிகமா பேசல. நாகரிகமா வந்து இந்த மாதிரி காந்தியை சுட்டு கொண்ட ஒருத்தனுக்கு வந்து செலவு வச்சிருக்கீங்களே இந்த அளவுக்கு தான் பேசணுமே தவிர அப்படின்னு எல்லாம் நாங்க பேசல. புரிஞ்சுக்கோ. இது வந்து கலி மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு இந்த ஒரு மாசமா எதையோ மொழாய கிடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றது? இப்ப அதே போல சார், அவர் தொடர்ச்சியா பல விஷயங்களும் சொல்றாரு. நம்மளும் சமகாலத்துல பாக்குறோம். ஆளுநர் அவர்கள் கூட குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கு, ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சேர்ல கூட அமர முடியல, இன்னும் கூட பல பகுதிகளில் தலித்துகளால் வந்து செருப்பு கூட அணிய முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த மேதகு ஆளுநர் அவர்கள் குறிப்பிடுகிறார். மேலும் தலித் ஒருவர் முதலமைச்சராக வர முடியல அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய திராவிட மாடல் அரசை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கேட்கறது யாரு? மேதகு ஆளுநர். அவர் என்ன ஜாதிக்காரன்? RSS கைக்கூலி பாப்பான். புரிஞ்சுக்கோ. சரி, RSS கைக்கூலி பாப்பான். அவர் அப்படிதான் எப்படிடா சிண்டு மூட்டி விடுற வேலை தான் இவன் நாரதர் வேலை பாக்குறதா அவங்களுக்கு. இப்ப அவரு நாரதர் உலோகம் இருக்கு சார், நீங்க சொன்ன மாதிரி நாரதர் வேலை தான் பாக்குறாரு. இதே கேள்விதான் அண்ணன் திருமாவளவன் வச்சாரு சில மாதங்களுக்கு முன்னதாக. நம்ம அந்த கேள்வி மட்டும் எடுத்துப்போம், அதுக்கு உண்டான உரிய பதில். தம்பி, முதலமைச்சரா வர்றது, துணை முதலமைச்சரா வர்றது மக்கள் கையில இருக்கு. மக்கள் வாக்களிச்சா ஒரு விஷயம். ஒடிசால வந்து சத்தீஸ்கர்ல கொடுத்தான், ஊட்டியில கொடுத்தான், ஒடிசா கொடுப்பா, ஊட்டியில கொடுத்தான்ப்பா வந்தாங்க. 2 தடவை வந்து 3 தடவை அந்த அம்மா வந்துச்சுன்னா அந்த மக்கள் வாக்களிச்சாங்க, அந்த அம்மா முதலமைச்சரா வந்தாங்க. அப்ப கன்சிராம்ங்கிறவரும் அந்த கட்சியை வளர்த்து வச்சு இந்த அம்மா கையில கொடுத்துட்டு போனாரு மகன்னு. இது ஆட்சிக்கு வந்து 3 முறை வந்துருச்சு. புரியுதா? அதனால இதே மாதிரி மக்கள் வாக்களிச்சு திரு சீமான நம்மளுடைய மேன்மைத்தகு திருமாவளவன் அவர்களோ அல்லது திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோ யாரோ ஒருத்தர் அந்த இனத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளீட்டா 234 தொகுதியிலையும் போட்டி போடட்டும், கூட்டணி அமைச்சு கூட போட்டி போடட்டும், அன்னைக்கு ஜெயிச்சு வரட்டும், அவங்க ஆட்சி அமைக்கட்டும். யார் வேண்டாம்னா நாங்க எங்க ஆட்சியில கொடுக்கணும்னா என்ன முட்டாள்தனமா பெரியாருடைய கொள்கைன்னா அதுக்காக பெரியாருடைய கொள்கையில எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்க இயலாது. புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நான் சொல்றது கரெக்டா கேட்டுக்கோங்க. எது எங்களுக்கு ஏற்புடையதோ அதை மட்டும் தான் நாங்க எடுத்துக்க இயலும். அவர் பேசின கருத்துக்களை எல்லாம் எங்களால் எடுத்துக்க முடியாது. சரியா? அவரு ஓட்டு அரசியலுக்கு வந்திருந்தா சரியா இருந்திருக்கும். அவர் ஓட்டு அரசியலுக்கு வராத ஒருத்தர் பேசின பேச்சுக்களை நாங்க வந்து ஓட்டு அரசியல் பண்ணக்கூடியவங்க அதை செய்ய இயலாது. புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு தளபதியையும் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லிதான் நாங்க வாக்கு கேட்க இயலுமே தவிர அண்ணா உதயநிதி, இன்ப நிதி, எல்லா நிதியும் சொல்லிதான். புரியுதா? ஆகையினால இது வந்து கட்சிக்கு யார் தலைமையோ அவங்கதான் முதலமைச்சர். அதை விட்டு கன்றித்தனமா பேசாது சார். இதே கருத்தை ஆளுநர் அவர்கள் வைத்த கருத்தையே நம்ம சில மாதங்களுக்கு முன்னாக திருமாவளவன் அவர்கள் முன்மொழிந்தார். அந்த கருத்தை கூட அண்ணன் சீமான் அவர்கள் வரவேற்றார். ஆனால் திமுக மீது நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற விஷயம் சொன்னாரு. அப்படிதானா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஒரு தலித் வருவதற்கு ஒரு ஸ்டேட் பேரியரா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? ஸ்டேட் பேரியர் இல்ல, இந்த திராவிட பேரியர். இந்த திராவிடன்ற பேர்ல தமிழர்களே ஆரியர்கள் நடுவில் உள்ள பூந்து ஏமாத்துற வேலை தான் வந்து இது காரணம். ஏன் பெருமையா சொல்லிட்டு போலாமே, இவங்க குடும்பமே இருக்கட்டுமே அதிகாரத்துல, பொதுச் செயலாளராக இருங்க, என்னவனா இருங்க, முதலமைச்சர்ன்ற ஒரு பொறுப்பை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவருக்கு கொடுக்க மனம் இல்லை.
இதுதான் இந்த திராவிட மாடல், இந்த பெரியார் மாடல், இந்த போதை மாடல். இது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க ஐயா கிட்ட கேட்கறப்போ ஒண்ணு சொன்னீங்க, ஏன் சீமான் என்ன பேசினா மட்டும் உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது, அண்ணாமலை பேசுறாரு, எச் ராஜா பேசுறாரு, எஸ்வி சேகர் பேசுறாரு, கோவம் வருது அப்படின்னா ஒண்ணும் இல்ல. காலங்காலமா அதிமுக காரன் 30 வருஷமா சண்டாளன் கருணாநிதினு பாட்டை போட்டுட்டு இருக்கான். கோவம் வரலையே. சீமான் பேசினா கோவம் வருதுன்னா மக்கள் சீமான் பேசினா மக்கள் அப்படியே சென்று அடையும். இவங்க பேசுனா அந்த அளவுக்கு போய் சேர மாட்டேங்குது. அதனால சீமான் எதை தொடராரு. சீமான் அண்ணன் மேல போடுற வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலகாலமா இவங்க பேசிட்டு இருப்பாங்க. சண்டாலன்ற வார்த்தையை இப்ப கூட ஜல்லிக்கட்டுல நடக்குது. சண்டால பாவி எந்த மாடு அப்படி பிடிக்கிறேன்றான். சூரிய படத்துல வருது, நிறைய படத்துல சூரிய பேசுறாரு. இல்ல ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை மாதிரி வருது, புழக்கத்துல வருது. சூர்யா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், அவன் பேசுறான். அந்த கம்யூனிட்டியா? அப்புறம் சூர்யா புதுசா கிளம்பி விடுறாரு. அப்படியான ஒரு இதை வைக்க கூடாது. இல்ல சூரிய பேச, ஏன்னா இவரு அந்த இதுல கொண்டு வர்றாரு. சூரிய பேசினாருன்னு இங்க பதிவு பண்ணுனா, படத்துல பேசினாருன்னு பதிவு பண்ணுனா அவர் பேர்ல தீண்டாமை வழக்கு வருமா இல்லையா? அப்ப அவர் கம்யூனிட்டியா அவர் பேசிக்கிறாரு. வீரன் படத்துல பாட்டே இருக்குங்க சண்டாலின்னு. அப்போ வார்த்தைகள்லாம் எல்லா ஜிபி முத்தவர்கள் யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுறாரு, டிக்டாக்ல எல்லாம் வீடியோ போடுறாரு. தன்னுடைய மகளை பார்த்து ஒரு சமூகத்தினுடைய பேர் சொல்லிட்டாரு. அவர் மீது வழக்கு இந்த மாதிரி நீங்க நீயா கோபிநாத், வடிவேலு, அண்ணாச்சி, இந்த காமெடி நடிகர்கள் பட நடிப்பு எல்லா படத்தையும் போட்டு பார்ப்பாங்க. ஒரு 30 வருஷம் படத்துல சினிமால வர்றது எல்லா பொது நிகழ்ச்சிகள் விஜய்க்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தாத ஆளு கிடையாது. சீமான் பேசணும் குத்தம் கொடையுது அப்படின்றாங்கன்னா இப்பதான் சட்டம் ஏற்றிருக்கு. சட்டம் எதுனா பயம். இப்பதான் சட்டம் போட்டிருக்கு. முன்னாடி சட்டம் இல்ல. அதிமுக அவ்வளவு நாள் பாடுற சூடு சொன்ன சட்டம் ஏற்றிய பிறகு கைது செய்ய முற்படணுமா, சட்டம் ஏற்றதுக்கு முன்னாடி கைது செய்யணுமா சார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சாட்டை துரைமுருகன் பாடுறாரு, உடனே அரெஸ்ட் பண்றீங்க. இங்க பாரு, சாட்டை துரைமுருகன் பாடுறாரு, கைது செய்யறாங்கன்னா அது சட்ட சிக்கல் என்னங்கிறது தெரியாது. அவரு அது பிறகுதான் நீங்க வந்து லா கொண்டு வரீங்க புதுசா. இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த அப்படின்னு சொல்லி. ஆமா, அந்த லாக்கு பிறகு பயன்படுத்தினா தாராளமா நீங்க கைது செய்யலாம். இங்க பாரு, அவர் பேசினாரு, கைது பண்ணோம், நீதிமன்றம் விடுதலை பண்ணிச்சு. அப்புறம் என்ன மஸ்து கதை பேசு. நீங்க உங்க காவல்துறை அப்பட்டமா வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யலையாங்கிற ஒரு கேள்வி. அது காவல்துறையை கேளு. பாரு, காவல்துறை பண்ண வழக்கு தான் முடிஞ்சு போச்சு. இல்ல மேஜிஸ்ட்ரேட் அந்த தினம் விடுதலை பண்ணிட்டாரு. வழக்கு இன்னும் இருக்கு, அவர் மேல வழக்கு இருக்கு. ஆனா அது வந்து சொல்லலாம், சட்டத்தை ஏற்றதுக்கு முன்னாடி நான் பேசினேன், சட்டம் இப்பதான் ஏத்தி இருக்காங்க, அதனால இதுல இருந்து என்ன அவர்களோ வந்து முன்னெடுத்தாதான் உங்களுக்கு வந்து வலிக்குது. முதலமைச்சர் குடும்பத்தை பத்தி பேசுறவங்க, பெரியார பத்தி ஒரு பேரறிஞர் ஆயிட்டாரு, என்ன பண்றது? இல்ல அது வந்து நீங்க போடுற போக்குல பேசுனது. அது ஏங்க நீங்க என்ன வேணா பேசுவீங்க, ஜட்டி வரைக்கும் வருவீங்க, பனியன் வரைக்கும் வருவீங்க, பொம்பளை எல்லாத்தையும் இழுத்துட்டு வரப்ப உங்களுக்கு எதிர்த்து கவுண்டர் கொடுக்கறதுக்காக பேசுனது. எச் ராஜா பேரறிஞர் அரையகரைன்னு அவங்க அப்ப இனிஷியலோட சேர்த்து அவன் வெளியூர்காரன்னு சொன்னது வந்ததுதான் அது. சரியா? அதனால இவங்க அவங்க பேசுறப்பெல்லாம் கோவப்படாம சீமான் பேசுறப்ப நீங்க எல்லாத்தையும் கோவப்படுறாங்க. அந்த வார்த்தைகளை ஒண்ணு சென்சார் பண்றாங்க. பெரியார பத்தி இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு பண்றாங்கன்னா இது மக்கள் அடியே சென்று அடையினால பயம் வருது. நம்ம அடிவாரம் அந்த சத்யராஜ் பொண்ணு எதுக்குங்க வரணும்? சரி வரட்டும், கட்சியில சேரட்டும். ஸ்டாலின் வீட்டுக்கு போய் பக்கத்துல உட்காந்து தான் சேருவாங்க. வேற எங்கேயும் ஆபீஸ் இல்லையா திமுக சேர்றதுக்கு? சத்யராஜ் பொண்ணு வந்துட்டும், பேத்தி வருது, எல்லாம் வராங்கல்ல, அடி வேர்ல கை வச்சாச்சு. அதனால நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல திரு காமாட்சியுடைய நிறைவான கருத்து, பிரச்சாரத்தின் போது கூட ஒரு கடுமையான மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை வெளிப்படுத்துகிறார். நீ வந்து பெரியாரனுடைய வெங்காயத்தை வீசினா நான் வந்து பிரபாகரனுடைய குண்டு வீசுவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து வெங்காயம் போல உருக்கி வைக்க ஒண்ணுமே இல்லை, ஆனால் நாங்க போடுறது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலியமாக அப்படி புரிஞ்சுக்கலாமே? நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் அர்த்தம் எடுத்தோம்னு வச்சுக்கோ, அவர் வெளியிலேயே இருக்க முடியாது. வாழ்நாள் பூரா சிறையில தான் இருக்கு. திமுக பேச்சாளர் சொல்றீங்களா? திமுக பேச்சாளர், நாம் தமிழர் பேச்சாளர் இருக்காருல்ல, ஒரு நாளைக்கு 3 முறை பிரஸ் பாக்குறாருல்ல, இப்ப பரப்புற ஈரோட்ல பண்றாருல்ல, அவரைத்தான் சொல்றேன். நான் நம்மளோட முதல்வர் தான் இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட ஓபன் பிரஸ் மீட் வைக்கல. அவர் தைரியம் இல்லைன்னு வேண்டியது இல்ல. உங்களை மாதிரி லூசு தனமா பேச வேண்டிய கலைஞர் கூட வைப்பாரு, ஆத்து படிக்க சொல்லுங்க. கலைஞர் வைப்பாரு, அவர் துரோகி, அது வேற. யூ கேன் ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆனா நம்முடைய கலைஞர் கருணாநிதி ஐயாக்கு அறிவு இருக்கு. அவரு தமிழின துரோகி, அது வேற. அவருக்கு அறிவு இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் இல்ல. அவரு தமிழின துரோகியா இருக்க போய் தான்
68ல இருந்து அவர் ஆட்சி காலத்துல நீங்க எல்லாம் வளர்ந்தீங்க, மேய்க்கிட்டீங்க, படிச்சீங்க, வந்தீங்க. நல்லா சொத்து சேர்த்து தொலைக்காட்சி ஆரம்பிச்சு. இல்ல, அந்த இது வர மாட்டேன். நீங்க வந்துருங்க, பாயிண்ட்க்கு வந்துருங்க. நீங்க இல்ல வெங்காயத்தை வீசினால் நான் வந்து பிரபாகரன் பாரு, சொல்றாரு. அவர் குண்டை வீசட்டும், அணுகுண்டை போடட்டும், அவர் இருக்கிற அதுதான் சொன்னேன். அவருக்கு எந்த சிறைச்சாலை வெயிட்டிங்ல இருக்கோ எனக்கு தெரியாது. அவர் குண்டை வீசுறேன்னு சொல்றதே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டு பண்றாரு. எப்படியாவது இந்த ஈரோடு சமாச்சாரத்துல சட்ட ஒழுங்கை உண்டு பண்ணணும், எலெக்ஷனை எப்படியாவது நிறுத்தணுங்கிற எண்ணத்துல அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருடைய தம்பிகளும் தும்பிகளும் இப்ப அங்க பெரியார் சொன்னாரா பண்றாங்க. ஆமா, ஒரு வழக்கறிஞர் ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்படி வந்து விமர்சனம் பண்றீங்க. ஆனால் நீங்க விவரிக்கிறீங்க அவரை பற்றி. நான் கேக்குறது என்ன, இவ்வளவு கல்வி கற்ற ஒரு கல்விமான் இந்த தரம் தாழ்ந்து இந்த வார்த்தையை பேசுறாருன்னு சொன்னா அவருடைய நிலைப்பாடு என்ன? அவருடைய பிறப்பிலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு. திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் படிச்சிருக்காருல்ல, லாயர் எல்லாம் படிச்சிருக்காருல்ல, ஒரு மூத்த வழக்கறிஞர். என்ன பேசுறீங்க? நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஒரு தலித் வந்தது வந்து நாய் கூட எல்லாம் BA படிக்குதுன்னு சொல்லல. நீ எண்ணற்ற பேச்சு. அதுல என்ன தப்பு? தப்பு இல்ல, அதை டெஃபெண்ட் பண்றீங்க. நாயின்னு அவர் சொன்னாரு. பேசினாரு. அவரு BA படிக்குது. ஆமா, அப்ப இருக்கலாம். யாராவது வீட்டுல இருக்க நாய் போய் படிச்சுட்டு வரும் போல இருக்கு காலேஜுக்கு. எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா இங்க காலேஜ் கூட நாய்க்கெல்லாம் காலேஜ் திறந்துருப்பாங்க. அதை வச்சு கூட சொல்லிருக்கலாம்பா. ஓகே, மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து பெரியாரையும் பிரபாகரனையும் வந்து எதிர்நிலை வைத்து நீங்க அரசியல் செய்வீங்க. இது தவறான ஒரு முன்னுதாரணம் சொல்லி உங்களுக்கும் சொல்லி காட்டுறாங்க. இப்போ சீமான் நேற்று பரப்புரையில சொல்றாரு, நான் உன் வீட்டுல கலந்து அடிச்சேன்னா நீ பதிலுக்கு என் வீட்டுல கலந்து அடிக்கணும். ஒரு சண்டைனா ஒன்னு அடிச்சா நீ என்னதான் அடிக்கணும். இப்ப பெரியார் நீ எல்லாத்துக்கும் பெரியார்னு சொல்ற. பெரியாரை நம்ம என்ன செஞ்சாரு, அவர் சொன்ன வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்றோம். அவர் தனி மனித வாழ்க்கைக்கு இவங்கள மாதிரி அநாகரிகமா போல. இன்னைக்கு நீ அந்த ஆளை எடுத்த போட்டோ அது உண்மையா பொய்யா ஒரு அடிவரடியா கூட்டிட்டு வரீங்க. நீ சீமான் கிட்ட தான் ரொம்ப வரணும். நீ பெரியாரை பத்தி இப்படி சொன்ன, அவர் இப்படி செய்யல, இப்படி சொல்லியிருக்கிறாரு, அது இந்த காரணத்துக்காக சொல்லியிருக்கிறாரு. சொன்னதுதானே நாகரிகம். நீ யாரையோ கூட்டிக்கிட்டு வந்து புதுசா ஒரு ஆளை இறக்கி பேசுனீங்கன்னா அப்ப நீதான் கேவலம். நீ சண்டை செய்ய தெரியல உனக்கு இந்த திராவிடத்துக்கு. இது வந்து ஒழுங்கா உருப்படியா பண்ணியிருந்த அப்படின்னா நீ பெரியாருக்கு பதில் கொடுக்க முடியல உனக்கு. ஏன் தம்பி, அதாவது இவர் வந்து இலங்கைக்கு போனாரு, வந்தாரு, பார்த்தாரு, வச்சாரு, போட்டோ எடுத்தாரு, இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் உருட்டுனீங்க. இன்னைக்கு உண்மை வெளியில வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து திருடி இவர் ஸ்ரீபாதித்தனர் கட்சியை எங்களோட இணைச்சிட்டாரு, நான் வழக்கு போடுவேன். இவனால என்ன புரிஞ்சிட்டாரு? பெரியார் மடியில கை வச்சோன்னே, இவங்களோட ஒளிஞ்சி இருக்கிற அந்த பூதத்துக்குள்ள கை வச்ச உடனே இவங்க கட்சி பழைய கட்சி பிரபாகரன் மீதே நீங்க பொய் உரைக்கிறீங்க அப்படிங்கறதா அவங்களோட விமர்சனமா இருக்கு. நீங்க தான் வந்து இவங்க எல்லாம் பாசத்தை பொழிஞ்சிட்டாங்களா? இல்ல இவங்க பாசத்தை பொழிஞ்சாங்களா? அது நம்ம கேள்விக்கு உட்படுத்துவோம். இன்னைக்கு பிரபாகரனே வராருங்க. பிரபாகரன் இருக்கிற சொத்து புனராலாம் இருக்குங்க. பிரபாகரன் இன்னைக்கு வந்து அவங்க வரவேற்பாங்களா? காட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு எல்லா உலக பிரிவு புலிகள் எங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்களோ எல்லா சீமானை வச்சு தூண்டி விட்டு இவங்க எல்லாம் காட்டி கொடுக்குறாங்க.